பிப்ரவரி 22 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 9:16. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார், துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான் என்பதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் இரக்கமும் தயவும் பெருத்தவராய், மனுக்குலத்தின் ஆத்தும மீட்பராய் முதன்முறையாக பூமியில் வெளிப்பட்ட பொழுது அவரை இந்த உலகம் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை, தங்கள் இரட்சகரை தெரிய வேண்டிய விதத்தில் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் நியாயாதிபதியாக மீண்டும் வரப்போகிறார். அப்போது உலகில் யாவரும் அவரை அறிந்து கொள்வார்கள். யாரிடம் பரலோக நீதிக்கு புறம்பான அநீதி இருந்ததோ அவர்கள் யாவரும் நியாயாதிபதியின் உக்கிர கோபத்தை காண்பார்கள். இவர்கள் அவரை இரக்கமில்லாதவராகவும் கோபக்காரராகவுமே அறிந்து கொள்வார்கள். இவர்களை பொறுத்த வரையில் இவர்களில் அநேகர் தங்களை நியாயமுள்ளவர்களாக எண்ணுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த பூமிக்குரிய நீதியின்படிதான் நாங்கள் வாழ்ந்தோம், எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட பயங்கரமான ஆக்கினை தீர்ப்பு என்று கலக்கமடைந்து கதறுவார்கள். இதை குறித்து நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் திட்டவட்டமாய் கூறுகிறது. ஆம், மனுஷனுடைய நீதி நியாயங்கள் பரலோக நீதிக்கு ஒப்பானதல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு பரலோக நீதியின்படியே நியாயம் செய்வார். பரலோக நீதியை யாரால் இப்பூமியில் நிறைவேற்ற முடியும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரக்கத்தை கிருபையை பெற்ற யாவரும் பரலோக நீதியை அவரால் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் பூமியில் தேவ நீதியை நிறைவேற்றிய யாவருக்கும் இரக்கமுள்ள நியாய தீர்ப்பை அடைவார்கள். ஆமேன். அல்லேலூயா.